ஆம் மாணவர்களே, நாங்கள் பகுதி 1 வினாக்களை பார்த்திருந்தோம். அதுபோல அமைப்பு கட்டுரை வினா ஒன்றையும் பார்த்திருந்தோம். அடுத்து பகுதி 2 கட்டுரை வினா, பகுதி 2B உங்களுக்கு தெரியும். வினா அமைப்பு கட்டுரை வினா குறிப்பிடுகின்ற ஆண்டை கவனிப்போமாக இருந்தால் 2017 டிசம்பர், அதாவது வழமையான காப்போதா சாதாரண தர பரீட்சையிலே பழைய பாடத்திட்டத்திலே வெளிவந்த ஒரு வினாவாக கருதப்படுகின்றது. சமிபாட்டு தொகுதியுடன் தொடர்பான வினா. ஆகவே மனிதனின் உணவு சமிபாட்டு தொகுதியின் சில பகுதிகள் கீழே உள்ள உருவில் தரப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மனித சமிபாட்டின் பகுதிகளிலே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். வாய்க்குழி, களம், இரைப்பை, முன்சிறுகுடல் பகுதி, அவ்வளவு வரையான பகுதிகள் தரப்படுகின்றது. இச்சமிபாட்டுக்கு நொதியங்களை சுரப்பதற்காக ஈரல் எனப்படுகின்ற பெரிய பகுதி தரப்படுகின்றது, பெரிய அங்கம். அதே போல சதை எனப்படுகின்ற அங்கம் தரப்படுகின்றது. ஆகவே அவற்றின் சுரப்புகளும் எங்களுடைய சமிபாட்டிற்கு இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு ஈரல் என குறிப்பிடப்படும் போது பித்தப்பை காணப்படுகின்றது. பித்தப்பையினால் பித்தமானது சுரக்கப்படுகின்றது. சதையச்சாறிலே காணப்படுகின்ற நொதியங்கள் பற்றி நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். ஆகவே சதையச்சாறு பித்தச்சாறுடன் சேர்ந்து, அதாவது பித்தக்கானும் சதையக்கான் எனப்படுற பகுதியும் முன்சிறுகுடல் பகுதியிலே ஒன்றாக திறக்கின்றது. அது தெரிந்திருக்க வேண்டும் பிள்ளைகளே. அதாவது ஈரலினால் உருவாக்கப்படுகின்ற பித்தம், சதையச்சாறு, சதையினால் உருவாக்கப்படுகின்ற சதையச்சாறு என்பன முன்சிறுகுடல் பகுதியிலே ஒன்றாக ஒரு பொது துவாரத்தினூடாக அங்கே திறக்கப்படுகின்றது. ஆகவே PQRS ஆகிய பகுதிகளை பெயரிட குறிப்பிடுகின்றார்கள். பாருங்கள், நாங்கள் அந்த பகுதிகளை இனங்காண்பதன் மூலமாக 4 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், P எனப்படுகின்ற பகுதி இரைப்பை. மனித சமிபாட்டு தொகுதியிலே உணவை தற்காலிகமாக சேமித்து வைப்பதற்காக காணப்படுகின்ற அமைப்பு. ஆகவே P இரைப்பை. Q என குறிப்பிடப்படும் பகுதி சதையி. சதையில் ஒரு சிறப்பியல்பு காணப்படுகின்றது பிள்ளைகள். இங்கு அவர் நொதியங்களை, சமிபாட்டுக்குரிய நொதியங்களை சுரக்கும் அதே வேளையில் நாங்கள் வெள்ளச்சீராக்கம் போன்றவற்றிலே கவனித்திருப்போம், ஓமோன்களையும் சுரக்கின்றது. அதாவது சதையிலே இலங்ககான் சிறுதீவு என்ற அமைப்பின் ஊடாக பீட்டா கலங்கள், அல்பா கலங்கள் அங்கு காணப்படுகின்றது. அங்கே பீட்டா கலம் எனப்படும் கலத்தினால் இன்சுலின் ஓமோனும், அல்பா கலத்தினூடாக குளுக்காகோன் ஓமோனும் சுரக்கப்படுறதால இந்த வெள்ளச்சீராக்கம் நடைபெறுகின்றது. ஆகவே கடந்த கால வினாக்களிலே கேட்டிருப்பார்கள், சதையின் பிரதான ஒரு பகுதியாக அல்லது முக்கியத்துவமாக அங்கு நொதியங்களும் சுரக்கப்படுகின்றது, சமிபாட்டுக்குரிய நொதியங்கள். அதே நேரம் வெள்ளச்சீராக்கத்துக்கான ஓமோன்களும் சுரக்கப்படுகின்றது. ஆகவே சுரப்பியல்பு, அதாவது புறஞ்சுரப்பியாகவும் அகஞ்சுரப்பியாகவும் சுரக்கப்படுகின்ற மனித உணவு கால்வாய் தொகுதியோட தொடர்பான பகுதி, அவ்வாறாகவும் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே PQ பார்த்திருக்கின்றோம். Q சதை என குறிப்பிடுகிறீர்கள். R மிகப்பெரிய அங்கம், மனிதனில் காணப்படுகின்ற மிகப்பெரிய அங்கம் ஈரல் என குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே R ஈரல் என குறிப்பிடுவீர்கள். S எனப்படுவது, அதாவது முன்சிறுகுடல் பகுதி ஆரம்பிக்கிற இந்த பகுதியை முன்சிறுகுடல் பகுதி என்று குறிப்பிடுவோம். ஆகவே முன்சிறுகுடல் C வடிவிலே காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, PQRS ஆகிய பகுதிகளை நாங்கள் பெயரிட்டிருக்கின்றோம். இரண்டாவது வினாவிற்கு செல்வோம். Qவினால் விடுவிக்கப்படும் நொதியம். Q எனப்படுவது உங்களுக்கு தெரியும், சதையினால் விடுவிக்கப்படுகின்ற நொதியங்கள் நாங்கள் இலகுவாக ஞாபகப்படுத்துவதற்காக AET என குறிப்பிட்டிருந்தேன். AET, அதாவது அமிலேசு, இலிப்பேசு, திரிச்சின் எனப்படுகின்ற இந்த 3 நொதியங்களும் சதையச்சாற்றினூடாக அல்லது சதையினூடாக சுரக்கப்படுற நொதியங்களாக கருதப்படுகின்றது. ஆகவே Qவினால் விடுவிக்கப்படும் நொதியங்கள் இரண்டினை பெயரிடுக
அந்த ஒவ்வொரு நொதியமும் எந்த உணவு வகையின் மீது தொழிற்படுகின்றது என்பதை குறிப்பிடுக. ஆகவே மீண்டும் ஒரு 4 புள்ளிகளை பெற இருக்கின்றோம் பிள்ளைகள். அவதானியங்கள், இங்கே குறிப்பிடுற நொதியங்கள் 3 சதையச்சாறினால் அமைலேசு, அதே போல திருச்சின் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆகவே அதே போன்று இலிப்பேசு. இங்கே கேட்கப்படுகின்றது நொதியங்களை குறிப்பிட்டு அவை எந்த உணவு வகையின் மீது தொழிற்படுகின்றது என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும். ஆகவே நாங்கள் பொதுவாக இந்த 3 நொதியங்களில் 2ஐ குறிப்பிடலாம். இலிப்பேசு உங்களுக்கு தெரியும், இலிப்பேசை நாங்கள் குறிப்பிடுவோம். இலிப்பேசு நொதியம் இலிப்பிட்டு உணவுகளின் மீது தொழிற்படுவதன் மூலமாக இலிப்பிட்டு உணவுகளை எளிய நிலைக்கு மாற்றுகின்றது. எவ்வாறு மாற்றுகின்றது? கொழுப்பு அமிலம் கிளிசரோலாக மாற்றுகின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இலிப்பேசு நொதியம் ஒன்றை குறிப்பிடுவோம். அவர் தொழிற்படுவதன் மூலம் கொழுப்பு அமிலம் கிளிசரோலாக மாற்றப்படுகின்றது. அடுத்து திருச்சின் எனப்படுகின்ற நொதியத்தை குறிப்பிடுகின்றோம். திருச்சின் உங்களுக்கு தெரியும், புரத உணவின் மீது தொழிற்படுவதன் மூலமாக அவற்றை பல்பெப்டைட்டுகளாக மாற்றுகின்றது. ஆகவே எளிய நிலைக்கு மாற்றுவதற்காக இந்த நொதியங்கள் அங்கே காணப்படுகின்றது. 2வது வினாவிலே கியூவினால் விடுவிக்கப்படுற நொதியங்கள் 2ஐ குறிப்பிடுகின்றோம். அந்த 2 நொதியங்களும் எந்தெந்த உணவின் மீது தொழிற்படுவதன் மூலம், ஆகவே தொழிற்படுவது என்பதை குறிப்பிடுவதன் மூலமாக 4 புள்ளிகளை பெறுகின்றோம். மீண்டும் அடுத்து வினாவுக்கு செல்கின்றோம். ஏ பகுதி, இரப்பை அழற்சி நோய் மேற்குறித்த PQRS ஆகிய பகுதிகளில் எந்த பகுதி தொடர்பாக ஏற்படுகின்றது? உங்களுக்கு தெரியும், இந்த உணவு கால்வாய் தொகுதியின் பகுதிகளிலே இரைப்பை எனப்படுகின்ற இந்த பொதுவான இந்த பகுதியை நாங்கள் P எனும் ஆங்கில எழுத்தினால் குறிப்பிட்டிருந்தோம். ஆகவே இங்கே குறிப்பிடுவது, இங்கு குறிப்பிடப்பட்ட 4 ஆங்கில எழுத்துக்களிலும் எந்த பகுதி தொடர்பாக ஏற்படுகின்றது? என்ன? இரைப்பை அழற்சி. இரைப்பை அழற்சி இரைப்பை பகுதியிலே ஏற்படுகின்ற, நாங்கள் சொன்னாங்கள் இரைப்பையில அமில ஊடகம், அதாவது அமிலம் சுரக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் குறித்த நேரத்துக்கு உணவை உள்ளெடுக்காது போவோமாக இருந்தால் இரைப்பையின் அகச்சுவர், அக இழையங்கள் பாதிக்கப்படுகின்றது. இதனால் குடற்புண் போன்றன ஏற்படுகின்றது. ஆகவே இரைப்பை அழற்சி P எனும் ஆங்கில எழுத்திலே குறிப்பிடப்படுகின்ற இரைப்பை பகுதியிலே உருவாக்கப்படுகின்றது. அதனோடு தொடர்பாக B, அந்நோய் நிலைமைக்கான ஒரு காரணத்தை குறிப்பிடுக என குறிப்பிடுகின்றார்கள். பாருங்கள், அந்த அதாவது இரைப்பை அழற்சி நோய் ஏற்படுவதற்கான, அந்த நிலைமை ஏற்படுவதற்கான ஒரு காரணத்தை குறிப்பிடுக. ஆகவே நாங்கள் குறிப்பிடலாம், கூடுதலாக நாங்கள் குறித்த நேரத்துக்கு அதாவது குறித்த நேரத்தில் உணவை உட்கொள்ளாது போவோமாக இருந்தால் அந்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, நாங்கள் உணவு கால்வாய் தொகுதியின் பகுதிகள், அதனுடன் தொடர்பான நோய்கள், அது தொடர்பான சில பகுதி வினாக்களையும் நாங்கள் அவதானிக்கிறோம். கடந்த கால வினாக்களில், அதாவது கடந்த கால வினாத்தாள்களிலே வந்த வினாக்கள் பற்றி பார்த்திருக்கின்றோம். அவற்றிலே பகுதி 1 வினாக்கள், அமைப்பு கட்டுரை வினாக்கள் மற்றும் கட்டுரை வினாக்கள் என்பவற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மாணவர்களே, இங்கே குறிப்பிடப்படுகின்றது ஒரு அட்டவணை, பிரதான போசனை பொருள், அதிலே காணப்படுகின்ற திணிவு. அந்த வகையிலே ஒரு குறித்த நபர் பிரதான போசனை பொருளாக புரதங்களை எடுத்துக்கொள்கின்றார். அதே நேரம் கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் உள்ளடங்கலான உணவை பெறுகின்றார், அதாவது உள்ளெடுக்கின்றார். ஒரு குறித்த வகை விசுக்கோத்தில், உங்கள் எல்லாருக்கும் பிஸ்கெட் பிடிக்கும். ஆகவே விஸ்கோத்தில் அடங்கும் பிரதான போசனை பொருட்களின் சராசரி திணிவுகள் இந்த அட்டவணையிலே குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே ஒரு குறித்த பிஸ்கெட்டிலே புரதங்கள் 0.81 கிராம் சராசரி திணிவும், கார்போஹைட்ரேட்டுகள் பெருமளவான 5.67 கிராம் என்பனவும், கொழுப்புகள் குறைந்த அளவிலே 1.55 கிராம்
அளவிலே இங்கே குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இந்த அட்டவணையை நீங்கள் நன்கு அவதானிக்க வேண்டும். முதலாவது வினாவாக புரதங்களில் அடங்கும் மூலப்பொருட்கள் யாவை என கேட்கப்படுகின்றது. புரதங்களிலே காணப்படுகின்ற மூலப்பொருட்கள். இங்கு கேட்கப்படுகின்ற வினாவை கவனிப்போமாக இருந்தால், புரதத்திலே காணப்படுகின்ற மூலப்பொருட்கள் புரதத்தை ஆக்கும் கூறுகள் ஆக கருதப்படும். ஆகவே புரதத்தை ஆக்கிற கூறுகளில் அமினோ அமிலங்கள் பிரதான பங்கை பெறுகின்றது. இங்கு புரதத்தை ஆக்கும் மூலக்கூறுகள் அல்லது அங்கே காணப்படுகின்ற மூலகங்களை குறிப்பிடுவோமாக இருந்தால், கார்பன், ஐதரசன், ஒட்சிசன், நைதரசன் என்பன பிரதான மூலகங்களாகவும் ஏனைய மூலகங்களும் அங்கே காணப்படுகின்றது. உதாரணமாக அங்கு கந்தகம் காணப்படுமாக இருந்தால் அவற்றை கந்தக புரதங்கள் என அழைப்போம். ஆகவே பிரதான மூலகங்களாக அங்கு கார்பன், ஐதரசன், ஒட்சிசன், நைதரசன் என 4 பிரதான மூலகங்கள் அங்கே காணப்படுகின்றது. அப்ப புரதங்களில் அடங்கும் மூலப்பொருட்கள் அடிப்படை பொருட்களாக இங்கே காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். நபர் ஒருவர் மேற்குறித்த வகை விஸ்கோத்தை மேற்கொள்ளும் போது அல்லது உட்கொள்ளும் போது அதன் சமிபாடு உணவு சமிபாட்டு தொகுதியில் எந்த பகுதியிலே ஆரம்பிக்கப்படுகின்றது? எந்த பகுதியில்? கவனியுங்கள், கூடுதலாக இங்கே காணப்படுகின்ற கார்போஹைட்ரேட்டுகள் கூடுதலாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கே வாய்க்குழியிலே சமிபாடு ஆரம்பிக்கப்படுகின்றது. அதாவது கார்போஹைட்ரேட் மாப்பொருள் உணவுகள் வாய்க்குழியிலேயே சமிபாடு மாப்பொருளுக்கான சமிபாடு வாய்க்குழியிலேயே ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆகவே எந்த பகுதியில் தொடங்குகின்றது அதுதான் முக்கியம். இங்கே உணவு சமிபாடு, வெவ்வேறு உணவு கூறுகள் அங்கே காணப்படுகின்றது. புரதங்கள், கொழுப்புகள் இங்கே ஆரம்பிக்கப்படுறது மாப்பொருளுக்கான சமிபாடு. ஆகவே தொடங்குகின்றது எந்த பகுதியில் தொடங்குகிறது என்பதற்கான விடையாக நீங்கள் வாய்க்குழியில், அதாவது வாய்க்குழியிலேயே மாப்பொருளுக்கான சமிபாடு ஆரம்பித்து விடுகின்றது என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். மேலே ஏயில் குறிப்பிட்ட பகுதியில் உணவுடன் சேரும் நொதியத்தை குறிப்பிட்டு பாருங்கள் பிள்ளைகள். வாய்க்குழியில் சேர்க்கப்படுற உணவு நாங்கள் சொன்னாங்கள் வாய்க்குழி அமைலேசு என சொல்லப்படுகின்றது. தயலின் எனப்படும் ஹோமோன், அதாவது தயலின் எனவும் குறிப்பிடலாம். ஆகவே குறிப்பிட்ட இந்த நொதியம் அப்போஷணை பொருளின் மீது தாக்குகின்றது என குறிப்பிடுகின்ற. ஆகவே அந்த நொதியம் நீங்கள் வாய்க்குழி அமைலேசு என்று சொல்வீர்கள். இரைப்பையில் இவ்வுணவுடன் முக்கியமாக சேரும் 2 பொருட்களை குறிப்பிடுக. அதாவது இரைப்பையில் இவ்வுணவுடன் சேரும் முக்கியமான பொருட்களை குறிப்பிடுக. இரைப்பையிலேயே இவ்வுணவோட முக்கியமாக சேர்ற பகுதிகள். சாதாரணமாக பார்த்தால் இந்த உணவில மாப்பொருள் என்பது பிரதானமாக காணப்படுவதோட கொழுப்புணவுகள், அதாவது கொழுப்புகள், புரதங்கள் என்பனவும் அங்கே காணப்படுகின்றது. ஆகவே இரைப்பையில் இந்த உணவு கொண்டு செல்லப்படும் போது புரதங்களுக்கான சமிபாடு மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே நேரத்திலே கொழுப்புணவுகளுக்கான சமிபாடும் அங்கே மேற்கொள்ளப்பட வேண்டும். இங்கு இரைப்பையில் இவ்வுணவுடன் முக்கியமாக சேரும் 2 பொருட்களை குறிப்பிடுக என சொல்லப்படுகின்றது. ஆகவே புரதங்களுக்கான சமிபாட்டிற்காக திரிச்சின் எனப்படும் நொதியமும், அவ்வாறாக இலிப்பேசு அதாவது கொழுப்புகளுக்கான நொதியங்களும் அங்கே சேர்க்கப்பட வேண்டும். அவ்வாறாக உணவு சமிபாட்டு தொகுதியின் எப்பகுதியில் இவ்வுணவு சமிபாடடைந்து முடிகின்றது? உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், சமிபாடு ஆரம்பிக்கிற இடம் மாப்பொருளுக்கான சமிபாடு வாய்க்குழியில் ஆரம்பித்தாலும் நிறைவடையும் இடம் சிறுகுடற் பகுதி. அதாவது அங்கே பெருமளவு சடைமுலைகள் காணப்படுவதனால் அகத்துறிஞ்சல் வினைத்திறனாக நடைபெற்று அங்கே நிறைவுக்கு கொண்டு வரப்படுகின்றது. இச்சமிபாட்டு செயல்முறையின் இறுதி விளைபொருட்கள் உடலில் உள்ளே வினைத்திறனான முறையில் உறிஞ்சிக் கொள்வதற்கு மனிதனின் உணவு சமிபாட்டு தொகுதியில் உள்ள 2 இசைவாக்கத்தை எழுதுக. ஆகவே வினைத்திறனாக நடைபெற வேண்டும் எனில் அகத்துறிஞ்சல் இங்கே சமிபாடு நடைபெற்று இறுதி விளைவுகள் உடலின் உள்ளே வினைத்திறனாக அகத்துறிஞ்சலை மேற்கொள்வதற்காக பெருமளவு இங்கு
உணவு சமிபாட்டு தொகுதியிலே 2 இசைவாக்கத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அதாவது இறுதி விளைபொருட்கள் உடலினுள்ளே வினைதிறனான முறையில் உறிஞ்சிக் கொள்வதற்காக பெருமளவு சடைமுலைகள் காணப்படுவது ஓர் இசைவாக்கம். ஆகவே பெருமளவு சடைமுலைகள் காணப்படுவது, பெருமளவு சடைமுலைகள் பெருமளவு சடைமுலைகள் காணப்படுவது அதற்கான இசைவாக்கங்களில் ஒன்று. 2, நீளம் கூடியதான சிறுகுடற் பகுதி, அதாவது நீளம் கூடியதாக காணப்படுதல். ஆகவே நீண்ட சிறுகுடற் பகுதி, சிறுகுடல் பகுதி காணப்படுறது. ஆகவே இவையெல்லாம் எங்களுடைய அகத்துறிஞ்சலை வினைதிறனாக மேற்கொள்வதற்காக காணப்படுகின்ற அமைப்புகளாக கருதப்படுகின்றது. பகுதி 2 அமைப்பு கட்டுரை வினாக்களிலே நாங்கள் தரப்பட்டுள்ள பகுதியை கவனியுங்கள். இங்கு வாய் எனப்படுகின்ற பகுதி காணப்படுகின்றது. உணவு கால்வாய் பகுதி, குதம், இவ்வாறாக ஒரு பகுதி காணப்படுகின்றது. தொடர்பு படுத்தி அடுத்த பகுதியை பார்ப்போமானால் B, C, D எனும் ஆங்கில எழுத்துக்கள் அங்கே கருதப்படுகின்றது. உணவு கால்வாய் தொகுதியினால் அகத்துறிஞ்சப்படுகின்ற பகுதிகள் குருதியின் உள்ளே உறிஞ்சப்படுகின்றது. அவ்வாறாயின் அந்த A எனப்படுவது என்னவென்று நாங்கள் அறிய வேண்டும். உணவு கால்வாய் தொகுதியுடன் தொடர்பான அங்கம் இங்கே குறிப்பிடப்பட வேண்டும். ஆகவே அந்த அங்கம் B என்பது அங்கே தரப்படுகின்றது. ஒரு பகுதி C, அதாவது இங்கே கருதப்படுகின்ற அமைப்பை கருதுவோமானால் ஈரல் என குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஈரல் அங்கே ஒரு பகுதியை சேமிக்கும் கட்டமைப்பாக அது கருதப்படுகின்றது. வேறொரு பகுதியை பெரும் கட்டமைப்பாக C கருதப்படுகின்றது. C எனும் கட்டமைப்பிற்கு ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே அம்புக்குறியால தரப்படுகின்றது. ஆக்சிஜன் உள்ளெடுக்கின்ற நேரத்திலே பெருமளவு சக்தி விரயமாகின்றது, அது வெளியேற்றப்படுகின்றது. அதே நேரத்தில் நீர் வெளியேற்றப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும், இது இவ்வுணவு கால்வாய் தொகுதியுடன் தொடர்பான சுரப்பிகள் தொடர்பாகவும் இங்கே கருதப்படுகின்றது. அதே வேளையிலே இங்கு சுவாச செயல்முறையுடன் தொடர்பான பகுதிகளும் இங்கே சேர்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த வினாவை விளங்குவதன் மூலமாக பிள்ளைகள் நீங்கள் குறித்த புள்ளிகளை பெற முடியும். உங்களுக்கு விளங்கும் வாய் என குறிப்பிடப்படும் அமைப்பு வாய்க்குழி, அதாவது உணவு கால்வாய் தொகுதியின் ஆரம்ப பகுதி. அங்கே குருதியினுள்ளே உறிஞ்சப்படுவது உணவு கால்வாய் தொகுதியிலே நாங்கள் சிக்கலான உணவுகளை உள்ளெடுத்து எளிய நிலைக்கு மாற்றுகின்றோம். அந்த எளிய நிலைக்கு மாற்றுவதற்காக எமக்கு பொறிமுறை சமிபாடு என்றது நடைபெற வேண்டும். அதற்காக வாய்க்குழியிலே பற்கள் காணப்படுகின்றது. அதனோடு நொதியங்களின் செயற்பாடு, அதாவது நொதியங்களின் பங்கு பெற்றுதலும் நடைபெற வேண்டும். அவ்வாறாயின் நாங்கள் இங்கே கருதுவோம், A என குறிப்பிடப்படுவது குருதியினுள்ளே விடுவிக்கப்படும் பதார்த்தங்கள். உதாரணமாக நாங்கள் உணவை உட்கொள்வோமாக இருந்தால் அதன் அடிப்படை கூறுகள் குருதியிலே விடுவிக்கப்படுகின்றது. அதாவது குளுக்கோஸ் குருதியில் விடுவிக்கப்படும் பதார்த்தமாக காணப்படும். ஆகவே இந்த A இனங்காண்பதற்காக நாங்கள் வினாவிற்குள் சென்று வருவோம். மனித உடலில் நடைபெறும் சில தொழில்களையும் அவற்றுக்குரிய கட்டமைப்புகளையும் கொண்டு தயாரித்த ஒரு எண்ணக்கரு படத்தின் ஒரு பகுதி பின்வரும் உருவில் காட்டப்படுகின்றது. கவனியுங்கள், மனித உடலில் நடைபெறும் சில தொழில்களையும் அவற்றின் கட்டமைப்புகளையும். A ஆனது கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் ஆகியவற்றை மாத்திரம் கொண்ட ஒரு சமிபாட்டு விளைவு. பாருங்கள் பிள்ளைகள்,
ஏ என்பது கார்பன், ஐதரசன், ஒட்சிசன் ஆகியவற்றை மாத்திரம் கொண்டது. நாங்கள் தரம் 10 படித்திருப்போம். கார்பன், ஐதரசன், ஒட்சிசன் என்பவற்றை கொண்ட உணவு கூறாக கார்போஹைட்ரேட்டு மற்றும் இலிப்பிட்டு உணவுகளை நாங்கள் கற்றிருக்கின்றோம். அதிலே உங்களுக்கு தெரியும், கார்போஹைட்ரேட் உணவுகள் கார்பன், அதாவது ஐதரசன், ஒட்சிசன் என்பன 2:1 என்ற விகிதத்தில் அமைதல் வேண்டும். 2:1 ஐதரசனுக்கும் ஒட்சிசனுக்குமான விகிதம் 2:1 அமைதல் வேண்டும் என்பதும் நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். ஆகவே கார்பன், ஐதரசன், ஒட்சிசன் என்பவற்றை கொண்டிருத்தல் ஏ என்பதால் ஏ என்பது குருதியில் உறிஞ்சப்படுகின்ற ஒரு சாதாரணமாக ஒரு குளுக்கோசு பதார்த்தமாக கருதப்படுகின்றது. இங்கே விளைபொருளாகும், அதனை பெயரிடுக நாங்கள் பெயரிட்டிருக்கின்றோம் குளுக்கோசு. கவனியுங்கள், கார்பன், ஐதரசன், ஒட்சிசன் என்பவற்றை மட்டும் கொண்டது, மட்டும் கொண்ட குளுக்கோசு உணவு கால்வாயால் குருதிக்குள்ளே உறிஞ்சப்படாமல் பாட்குழாயினுள்ளே உறிஞ்சப்படும் ஒரு சமிபாட்டு விளைபொருள் எது என கேட்கப்படுகின்றது. அதாவது உணவு கால்வாயால் குருதியினுள்ளே உறிஞ்சப்படாமல் பாட்குழாயினுள்ளே உறிஞ்சப்படும் ஒரு சமிபாட்டு விளைபொருள் எது என கேட்கப்படுகின்றது. ஆகவே இங்கே பார்த்தீர்களா இருந்தால் சடைமுளை எனப்படுற பகுதியினுள்ளே உணவு கால்வாய் தொகுதியில குருதியில, அதாவது உறிஞ்சப்பட்டு குருதியில உறிஞ்சப்படாமல் பாட்கலங்களால உறிஞ்சப்படுவது கொழுப்புக்கள். அதாவது பாட்கலங்களினால் கொழுப்பு உணவுகள் உறிஞ்சப்படுகின்றது. சமிபாட்டு பொருள் ஏயின் ஒரு பகுதி பியில், அதாவது பி என ஈரல் என குறிப்பிட்டிருந்தோம், சேமிக்கப்படுகின்றது. அதாவது ஏ பியில் சேமிக்கப்படுவது மேலதிகமான கிளைக்கோஜன்கள். அதாவது இங்கே உருவாக்கப்படுற குளுக்கோசு மேலதிகமாக கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு ஈரல்லே சேமிக்கப்படுகின்றது. சேமிப்பதற்கு முன்பாக வேறொரு ரசாயன பொருளாக மாறுகின்றது. அவ்விரசாயன பொருள் எது? யூரியா என குறிப்பிடுவோம். அவ்விரசாயன பொருள் யூரியா என்பதை குறிப்பிடலாம். ஈயை ஒரு கழிவு பொருளாக கருதாமைக்கு காரணம், ஈ எனப்படுவது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது குதத்தினூடாக வெளியேற்றப்படுகிறது. ஆகவே இது உங்களுக்கு தெரியும், ஈ என்பது மலம் ஆகும். ஈ என்பது மலம், ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், மலம் ஒரு கழிவு அல்ல. ஆகவே அவர் இங்கே கருதுகின்றார், ஈயை ஒரு கழிவு பொருளாக கருதாமைக்கு காரணம் சமிபாடடையாத மிகுதி. அதாவது மலம் என குறிப்பிடப்படுவது அனுசேப தொழிற்பாடுகளின் போது உருவாக்கப்படாத சமிபாடடையாத மீதி. சமிபாடடையாத மீதி. ஆகவே நாங்கள் அவற்றை கழிவு பொருளாக கருதுவது அல்ல. அப்ப அனுசேப தொழிற்பாடுகளின் போது உருவாக்கப்படுவதில்லை. அனுசேப தொழிற்பாடுகளின் போது உருவாக்கப்படுவதில்லை. அனுசேப தொழிற்பாட்டின் போது உருவாக்கப்படுவது இல்லை. தொழிற்பாட்டின் போது உருவாக்கப்படுவதில்லை. தொழிற்பாட்டின் போது உருவாக்கப்படுவதில்லை. உருவாக்கப்படுவது இல்லை. ஆகவே ஈ ஒரு கழிவு பொருளாக கருதாமைக்கான காரணம் அனுசேப தொழிற்பாடின் போது அந்த பதார்த்தம் உருவாக்கப்படுவதில்லை. ஆகவே அது சமிபாடடையாத மீதி என்பதால் மலம் ஒரு கழிவு பொருளாக கருதப்படுவது இல்லை.